அனைவருக்கும் வணக்கம். இது குறள் அமுதம். இப்போ 10 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த வழியா ஒருத்தர் வருவாரு, அப்படியே பார்த்துக்கிட்டே போவாரு. அதுல ஒருத்தவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறவங்கள ஒருத்தவங்க சொல்லுவாங்க, என்னடா அவன் வந்து நோட்டமிட்டு போறான் அப்படின்ட்டு. நோட்டமிட்டு போறான்னா என்ன? கண்காணிச்சுட்டு போறான் அப்படின்ட்டு. இதே இந்த டீம்ல இருந்து ஒருத்தவங்க அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா போய் நோட்டமிட்டு வாயா, போய் என்னன்னு தெரிஞ்சிட்டு வாயா அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்புவாங்க. இதுக்கு பேர் தான் கண்ணோட்டம். கண்ணோட்டம்னா என்ன? கண்களால பார்த்து நோட்டமிடுவது. கண்களால் பார்த்து நோட்டமிடுவது. இப்போ ஒரு நிலம் வாங்கணும். ஒரு நிலத்தை வாங்கணும்னா அதை பத்தி தெரிஞ்ச நம்ம உறவுக்காரவங்க, நம்பிக்கைக்குரியவங்க ஒருத்தவங்களை சொல்லி இந்த நிலத்தை போய் நீங்க பார்த்துட்டு வாங்க, என்ன விலைக்கு வாங்கலாம், இப்ப எல்லா விஷயங்களும் அதுல சரியாதான் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறோம்ல. அப்ப அவங்களுக்கு அந்த விஷயத்துல தெளிவு இருக்கும். அவங்க போய் நோட்டமிட்டு வருவாங்க. இந்த இடத்துல இந்த நிலத்தோட மதிப்பு இது, இந்த நிலம் இவங்களோட தான், எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறது அப்படின்னு கண்களால் நோட்டமிடுவது, கண்களால் மதிப்பீடு செய்வது. அதான் வள்ளுவர் கண்ணோட்டம்ங்கிற அதிகாரத்துல 575வது குறள்ல சொல்றாரு, கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம். இப்போ மூக்குல மூக்குத்தி குத்துக்கிறாங்க, காதுல தோடு போட்டுக்கிறாங்க, கழுத்துல நிறைய நகை போட்டுக்கிறாங்க. ஆனா கண்ணுக்கு அணிகலன் எது அப்படின்னா கண்ணோட்டம். கண்ணோட்டம் இருக்கணும், நோட்டம் விடணும். அந்த கண்ணு பார்க்கும்போதே வந்துட்டு ஒரு விஷயத்தை அப்படியே கிரகிக்கணும், உண்மையான தன்மையை, அந்த ஒரு விஷயத்தோட உண்மைத்தன்மையை கிரகிக்கணும். அதான் கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம். அஃதின்றேல் அப்படி அந்த நோட்டமிடுற தன்மை இல்லைன்னா கண்ணுக்கு புண்ணென்று உணரப்படும். அது கண்ணு இல்ல, புண்ணு அப்படிங்கிறாரு. கண்ணோட்டம்ங்கிறது என்ன? கண்களால் நோட்டமிடுவது. குறள் எண் 575, கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம். நம்மளுடைய கண்ணுக்கு அணிகலன் எது? கண்ணோட்டம். கண்களால் நோட்டமிடுவது, ஒரு விஷயத்தின் உண்மைத்தன்மையை கிரகிப்பது. அப்படி அந்த கண்ணுக்கு நோட்டமிடுற தன்மை இல்லைன்னா அஃதின்றேல் புண்ணென்று உணரப்படும். அது கண்ணு இல்லையா, அது புண்ணு. கண்ணோட்டம் இருந்தாதான் கண்ணு, கண்ணோட்டம் இல்லைன்னா அது புண்ணு அப்படிங்கிறார் வள்ளுவர். மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம். நன்றி.